வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்படும். சென்னையில் 2வது விமான நிலையம் அமைவதால் தமிழ்நாடு பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்றும் தமிழக அரசு விளக்கம். பரந்தூர் பசுமை விமான நிலையத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை எப்போது? மார்ச் மாதம் முதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். திருவள்ளுவரை சிலர் கபலீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால் தான் தமிழ்நாடு உலகமும் காப்பாற்றப்படும் எனவும் பேச்சு. அப்படி காப்பாற்றப்படணும்னா வள்ளுவரை யாரும் கபலீகரம் செஞ்சிடாம பார்த்துக்கணும். வள்ளலார் போன்ற தமிழ் மண்ணில் சமத்துவத்தை பேசின மாமனிதர்களை களவாட ஒரு கூட்டமே இன்றைக்கு சிதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பல்கலைக்கழகங்களுக்கு செலவு செய்வது மாநில அரசு, துணைவேந்தர் நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் பேச்சு. செலவு செய்வது மாநில அரசு, பேராசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் சம்பளம் கொடுப்பது மாநில அரசு, பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி தர்றது மாநில அரசு. ஆனால் வேந்தர் பதவி மட்டும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒருத்தருக்கா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால தான் சட்ட போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரைக்குடி அரசு ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியில் உணவு தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவிகளிடம் எதிர்கால திட்டம் குறித்து கேட்டறிந்தார். காரைக்குடி அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதியில் மகள்களை சந்தித்தேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நிகழ்ச்சி பதிவு. சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 2வது நாளாக கள ஆய்வு. பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தும் உரையாற்றுகிறார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் பெறுவார்கள் எனவும் விமர்சனம். ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேறு எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குவதில் சாதனை படைச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் வருவாய் அதிகரித்தும் எந்த புதிய திட்டமும் துவக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடன் வாங்கிய 4 லட்சம் கோடி தொகை எங்கே சென்றது எனவும் கேள்வி. கடன் வாங்கியிருக்கிறீங்க, 3,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளோ கடன் வாங்கினீங்களே? அதிகமான மூலதன செலவு செஞ்சுதான் பரவாயில்ல. மூலதன செலவும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது. பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம்லாம் எங்கே போச்சு? ஐந்து கட்சிக்கு மாறிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அமாவாசை என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. வேடந்தாங்கல் பறவை போன்ற செந்தில் பாலாஜியும் சேகர்பாபுவும் அரசியல் வியாபாரிகள் எனவும் ஆவேசம். மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, திரு செந்தில் பாலாஜி சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அமைதிப்படை பழனிசாமின்னு சொல்றாரு, அமைதிப்படை அமாவாசைங்கிறார். அவருக்கு கரெக்டாக பொருத்தமான பேர்.
திரு பாலாஜி அவர்களுக்கு பொருத்தமான பேரை அவரே தேடிக்கொண்டார். 5 கட்சிக்கு கட்சி மாறியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒரு கட்சி இல்லை, 5 கட்சிக்கு போய் இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து எந்த கட்சிக்கு போவாருன்னு தெரியல. இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள். உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் அந்த கட்சி இந்த கட்சியிலே இருக்கணும். நான் 1974 இந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னைக்கு 51 ஆண்டு காலம் இந்த கட்சியிலே இருக்கிறேன். பெண்களுக்கு தமிழகம் பாதுகாப்பான மாநிலம் என ஆளுநர் ஆர்.என். ரவி பாராட்டு. கல்வி, கலாச்சாரம், விருந்தோம்பல் அனைத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் பேச்சு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் இன்று மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஐஐடி இயக்குநரின் கருத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் விருப்பம் என பதில். மாட்டிறைச்சி சாப்பிடுபவன் கீழ் ஜாதி, மாட்டு கோமியம் குடிப்பவன் உயர்ந்த ஜாதி, இதுதான் நாட்டில் உள்ள கட்டமைப்பு. கோமியம் குடிக்கும் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில். பாருங்க, மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. மாட்டிறைச்சி சாப்பிடலாம், கோமியம் குடிக்க கூடாதா? கோமியம் குடிக்கும் விவகாரத்தில் மாநில பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. வட மாநிலங்களைப் போன்று இங்கு மாட்டரசியல் செய்ய வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டம். மக்களை தவறாக வழிநடத்தும் ஐஐடி இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மருத்துவர் ரவீந்திரநாத் பேட்டி. மிகப்பெரிய அறிவியல் கல்வி நிலையமான ஐஐடியை காமகோடி முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் அந்த பஞ்சகவியம். பஞ்சகவியத்தை உரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பஞ்சகவியத்தை நாங்கள் பண்டிகை நாட்களில் உட்கொள்கிறோம்னு சொல்கிறார். அப்போ இது மக்களுக்கு ஒரு தவறான ஒரு சிக்னல். அதாவது பஞ்சகவியத்தை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, யாரும் வேண்டான்னு சொல்ல. லிட்டராக கோமியத்தை கூட குடிங்க. டெய்லி 1/4 கிலோ 1/2 கிலோ பசுமாட்டு சாணியை கூட சாப்பிடுங்க. அந்த கருத்து உள்ளவங்கெல்லாம் நாங்கள் தடுக்கலை, வேணாலும் நாங்கள் இலவசமாக தர தயாராக இருக்கோம். பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார்? தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் பேசும் பிரசாந்த் கிஷோரை வரவழைத்தது யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சோக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய் தளம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செயற்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அனுபவிச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க நீங்க. பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் சார்பில் இன்று சீமான் வீடு முற்றுகை. மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அறிவிப்பு. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த குரூப் 1 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்து மத்திய அரசு உத்தரவு. தமிழக காவல்துறையில் குரூப் 1 நிலையில் பணிபுரிந்த 26 பேருக்கு IPS ஆக பதவி உயர்வு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது மற்றும் துணைவேந்தர் நியமன விவகாரம் குறித்த வழக்கு.
ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழக அரசின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வேங்கை வயல் தீண்டாமை வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடு. நாளை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. கணினியில் FIR டைப் செய்தது யார், ஆன்லைனில் அப்லோட் செய்ய அனுமதி கொடுத்தது யார் என சரமாரி கேள்வி. சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் அமைப்பது தொடர்பாக பதிலளிக்க கோரிய வழக்கு குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள். அதை விடுங்கள் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் பதிலளிக்காமல் நழுவியதால் சலசலப்பு. சார், இந்த சாம்சங் தொழிற்சங்கம் அமைப்பதற்காக சார் இந்த சாம்சங் தொழிற்சங்கம் அமைப்பதற்காக சார் இந்த சாம்சங் இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து தயாரிக்கும் புதிய செயற்கைக்கோள் இறுதிக்கட்ட பணியில் உள்ளது. செயற்கைக்கோள் சில வாரங்களில் விண்ணுக்கு அனுப்பப்படும் என முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தகவல். தென்காசி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து வீடியோ வெளியிட்ட காவலர். பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதிரடி கைது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் குடுவை, சங்கு வளையல், சுடுமண் முத்திரை கண்டெடுப்பு. தங்கமணி, வட்டசில்லு, சுடுமண் உருவபொம்மை என இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிப்பு. சிவகங்கை அருகே ஊர் மக்கள் ஒன்று கூடி கொண்டாடும் பாரம்பரிய செவ்வாய் பொங்கல். நவீன காலத்திலும் பழமை மாறா வரன் பார்க்கும் நிகழ்ச்சி. இது எதுக்காக அப்படின்னா எல்லாரையும் ஒரு மீட் பண்ண மாதிரியும் ஒரு இது இருக்கும். அதுவும் இல்லாம பொண்ணு பாக்குறது இதெல்லாம் வந்து இப்ப நிறைய இது மேட்ரிமோனி அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் தான் மேக்சிமம் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, இமெயில்ல பார்த்தோம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நேரா ஒருத்தவங்கள நம்மளை பார்த்து அவங்க எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும். இது எதுக்காக திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னப்பிரசாதத்துடன் மசால் வடை வழங்க தேவஸ்தானம் முடிவு. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தகவல். எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் 96 பெண்கள் போட்டி. கடந்த தேர்தலின் போது 76ஆக இருந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மும்பை பந்த்ரா பகுதியில் நடிகர் சைஃப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம். 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு லீலாவதி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். உத்தரப்பிரதேச மகா கும்பமேளா விழாவில் இதுவரை 8,81,00,000 பக்தர்கள் புனித நீராடல். இந்த ஆண்டில் சுமார் 40 கோடி பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் இன்று தொடக்கம். வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி தீவிர பயிற்சி.
இந்தியா இங்கிலாந்து 2வது T20 போட்டியை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம். சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் போட்டியையொட்டி மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. ICC ஒருநாள் தரவரிசை பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறினார் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா. இந்தியாவின் தீப்தி சர்ஷா ஒருநாள் போட்டி பந்துவீச்சில் 4ஆம் இடத்திற்கும் T20 போட்டியில் 3ஆம் இடத்திற்கும் முன்னேற்றம். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜோகோவிச். காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸை 4-6, 6-4, 6-3 மற்றும் 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். அறிவுரை சொல்வதற்கு 1000 பேர் வருவதுண்டு. அதனை கேட்டு பழகினால் புதைக்குழியில்தான் விழ வேண்டும். வெற்றியோ தோல்வியோ நீங்களே முயற்சி செய்து வாழ்க்கையை வழிநடத்துங்கள் என இயக்குனர் செல்வராகவன் அறிவுரை. மெதுவா வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு மனசெல்லாம் இரும்பாயி ஃபுல்லா அப்படியே வைராக்கியத்தோட நம்மளே நடக்க ஆரம்பிச்சு அப்புறமா ஓட ஆரம்பிக்கணும். இதுதான் ஒரே வழி. இதைத்தான் கடவுளும் சொல்றாரு.